அவங்களும் பூர்வீகமா இருக்காங்க, வரவு செலவு எல்லாமே உங்களுக்கு பாக்குறாங்க. நீங்க முடிச்சவங்களுக்கே பேசக்கூடாது, அவங்களுக்கும் பேசணும். சொல்றேன் நான் பேசிடுறேன் 4 பேருக்குமே பேசணும். டீ வீடு கொடுக்க முடியாதுங்க, அவர் பேர்ல நான் காலி பண்ண முடியாது. சொல்றேன் என்ன கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க, சட்டப்படி பாத்துக்கோங்க. டீ வீடு கொடுக்க சரி முடியாது. சரி சரி யார் ஆரம்பிக்கிறாங்க, பாப்பா இருக்கு, கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டை கொடுத்து எங்க போவாங்க, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. இப்ப நீங்க தனியா உங்களுக்கு இருக்கு, நாங்க உட்காந்து சாப்பிடுறீங்க, ஆத்தா உங்களோட வந்து உட்கார முடியுமா? அவரே கேளுங்க, இதே கேளுங்க. இதங்க எங்க அம்மா குச்சிக்காரி தேடுற, என் பொண்ணே குச்சிக்காரி தேடுற, எதுக்கு எடுத்துட்டு வைக்கணும்? ஒரு மணி பேசக்கூடாது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மாலை காலையில் கொடுத்தாலும் வயசுல பார்க்க மாட்டான், அழைச்சிட்டு போய் உள்ள உட்காந்து அதே சாப்பாடு அங்கேயும் அவர் பொண்ணே எடுத்துட்டு என் பொண்ணே எடுத்துட்டு ஆத்தா பேசலாம், 1000 உரிமை இருக்கு. அது இன்னொருத்தவங்க வீட்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்க அப்பா என் பொண்ணே தான் குச்சிக்காரி எதுக்கு திட்டணும்? அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை நீங்க பேசாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அது சரி, இது என்ன வார்த்தை? இது அப்படிலாம் பேசலாமா நீங்க? எதுக்கு இது அந்த வார்த்தை கேட்டீங்க நீங்க? பேசலாம், உங்க வீட்டுல யாராவது பேசலாம், என்ன பேசலாம், அவங்க பேசக்கூடாது. இங்க என்னன்னா பேசுறது ரைட். நான் வந்து இது வருஷம் நீ சொல்லி நான் தப்பு பண்ணேன், என்ன நான் கெடுதல் பண்ணிருக்கேன், எதுக்கு வார்த்தை கேட்க? என்ன பேச போறாங்க?